இந்தியன் கனெக்டோட பண்ணோம். அங்கதான் வந்து தமிழர் நான் क्वेश्चन டைரக்ட்டா வந்துறேன். சோ தமிழ்ல வந்து ஹிப் ஹாப் அப்படினா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே ஆதி மட்டும்தான். சோ இப்போ எங்க அப்பா he is 75 கார்ல போவேல ஏய் இது ஹிப் ஹாப் தமிழா பாட்டுடி கேட்கலாம் அப்படின்வாங்க இந்தியால. இப்போ I hear your song, என் பொண்ணு 5 years, இப்போ நான் ஸ்பீக்கர்ல போட்டாலும் she is also vibing. சோ இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க வந்து பாட்டு எழுதி பண்ணும்போதெல்லாம் ஓகே நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுப்பீங்க. இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. சோ இப்பயும் எப்படி அதே இத வந்து கொஞ்சம் கூட மாறாம still you are doing, what is the secret? இது அப்ப ஒரு 18 நினைக்கிறேன், இப்போ 19 ஆயிருக்கு. அதனாலதான் ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வயசு ஏறுது எனக்கு நினைக்கிறேன். தெரியல, ஜாலியா பண்றேன் அவ்வளவுதான். நான் ரொம்ப ரசிச்சு பண்றேன். எனக்கு வந்து இது ஹிட் ஆகாதுலாம் நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்ல. சினிமாவில் பண்ணும்போது கேட்பாங்க இந்த படத்துக்கு ஒரு ஹிட் பாட்டு கொடுத்துருங்க அப்படின்னா ஓகே நாங்க வச்சுங்க ஹிட்னு கொடுத்துருவேன். இப்போ போன அரண்மனையில கேட்டாங்க சுந்தரண்ணா வந்து தம்பி எல்லாம் ஓகே, ஒரு தாலாட்டு பாட்டுலாம் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜோ ஜோ ஜோன்னு அந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து ஒரு படத்துக்கு ஒரு ஃபுல்லா புஷ் ஆகுதுக்கு ஒரு பாட்டு வேணும்னு கேட்டாரு. ஓகே அதை ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு அச்சோ அச்சோ அச்சோன்னு அச்சா அது குளோபலா ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து அதை எல்லாத்தையும் ஒரு ஃபன்னா எடுத்துட்டு சேலஞ்சிங்கா ஒரு 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 அதுல என்ன எக்ஸைட்மெண்ட் தருங்கிற முறையில தான் அணுகிறேன். ஸோ அவ்வளோதான் சீக்ரெட் நினைக்கிறேன். பட் நான் பர்சனலாக என்னோட இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ் தான் நான் என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா அது என்னுடைய வாழ்க்கை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸை நான் ஷேர் பண்றதுனால. ஸோ நான் ரொம்ப இது பண்றதுல அப்புறம் ஒன்று ரொம்ப முக்கியமா இருப்பேன். டைம் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்பொழுது நிறைய கன்ஸ்ட்ரக்ட்ஸ் உடையும். இப்போ நம்ம டைம்ல வந்து இப்போ வேலைக்கு போறது, அப்புறம் ஆஃபீஸ்ல போய் 9 o'clock பஞ்ச் இன் பஞ்ச் அவுட், ஒரு வேலை எங்க ஐடி லெவல் பார்த்துருந்தேன் பஞ்ச் இன் பஞ்ச் அவுட். இன்னைக்கு வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்றோங்கிற இடத்துக்கு மாறிட்டோம். ஏன்னா வீட்டுல இருந்தே எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வந்து ஏஐ வந்துருச்சு. முதல்ல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டோம், இன்னைக்கு கம்ப்யூட்டர் கூட போட்டி போட வேண்டியதா இருக்கு. இந்த டைம்ல வந்து நம்ம வந்து இல்ல நீ கரெக்டா 9 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வரணும்னு சொல்லி அந்த எவல்யூஷன் நம்ம நடக்காட்டி நம்மள பூமர்ன்றுவாங்க. சோ முடிந்த வரை வந்து அடுத்தடுத்த புதிய புதிய விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கும். புதிய விஷயங்கள் நடக்கும் பொழுது அது நமக்கு புரியாத விஷயத்த புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணுமே தவிர பிடிக்கலன்னு ஒதுக்கிட்டோம்னா அந்த இடத்தில் தான் நமக்கு வயசு அதிகமாகுது. ஸோ வந்து அந்த எது புதுசா வந்தாலும் அதை என்ஜாய் பண்ணி அது ஒரு கன்ஸ்ட்ரக்ட் உள்ள தள்ளாம ஜட்ஜ் பண்ணாம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலே வந்து நம்ம ஃபார் எவர் எல்லாரும் கூட கனெக்ட் ஆகிட்டே இருப்போம் நான் நம்புறேன். ஷூர் 5 to 75 கனெக்ட் ஆயிட்டீங்க இப்பவே. Thank you, thanks a lot. கண்டிப்பா சிங்கப்பூர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிங்க. Thank you. Still have a lot of time in a day where I waste overthinking. நான் நல்லா பண்றது தான். ஸோ அதெல்லாம் இன்னும் கட் பண்ணா இன்னும் நிறைய பண்ண முடியும் என்னால. அண்ட் எனக்கு திறமை இருக்கு, ஆனால் வாய்ப்பு கொடுங்கிற ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அது டஃபா இருந்துச்சு. இப்போ கதவு திறந்த உடனே வந்து ஐ எம் ஜஸ்ட் ஸோ ஹங்க்ரி அண்ட் யூனோ ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட் என்ன இந்த இடத்துல எல்லாரும் கொண்டு வந்து வச்சிருந்தால ஐ வாண்ட் டு டூ எவ்ரி திங். ஐ வாண்ட் டு கீப் டூயிங் எவ்ரி திங். அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்னைக்கு சூப்பராக இருக்கணும், அவ்வளோதான் என்னோட மோட்டோ. இல்ல அந்த மாதிரி தெரியல. உலக நாயனுக்கு அடுத்து இவ்வளவு விஷயம் செய்யறது நீங்க என்ன கேட்டீங்கன்னா the bold statement very underrated என்ன கேட்டீங்கன்னா because நீங்க இவ்வளவு விஷயம் வந்து செய்றீங்க and இன்னும் நிறைய it's a dreamy place to me because since I fell in love with Singapore. so அதனால வந்து எனக்கு சிங்கப்பூர்ல ரொம்ப ஃபேவரட்னா வந்து நியூட்டன் சர்க்கிள். அங்க போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே சில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆர்ச்சர்ட் ரோட்ல சுத்திக்கிட்டு இருப்போம். நான் வந்து அதிகமாக இருந்த இடம்னு பார்த்தா அலெக்சாண்ட்ரியா ரோட்னு ஒரு ரோடு இருக்குல்ல, அங்கதான் வந்து என்னுடைய சரி வேணாம் அந்த கதையெல்லாம் சொன்னா வீட்டுல வந்துட்டு அந்த கதையெல்லாம் வீட்டுல அடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு சிங்கப்பூர் இஸ் ஆல்வேஸ் அ வெரி ஸ்பெஷல் சிட்டி டு மீ. அண்ட் இன்னைக்கு வந்த உடனே நான் கேட்ட ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு ஹைனனீஸ் சிக்கன் ரைஸ் வேணும்னு கேட்டாங்க. எது பெருசாக எதிர்பார்த்துருப்பாங்க எதாவது கேட்பான் அப்படின்னு. எனக்கு ஹைனனீஸ் சிக்கன் ரைஸ் மட்டும் வாங்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ என்னுடைய சிங்கப்பூர் என்பது வந்து நான் நடந்தே சுற்றி பார்த்த சிங்கப்பூர். ஸோ ஐ லவ் சிங்கப்பூர். ஸோ இட்ஸ் குட் டு பி ஹியர் அஸ் அண்ட் நான் வேற ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இங்கே வந்திருந்தேன். என்னோட எக்யூப்மெண்ட் வாங்க இங்கே தான் வந்து வாங்கினோம்.
அந்த இடம் பேர் மறந்துட்டேன். அந்த சிம்லிங் ஸ்கொயர். ஸோ சிம்லிங் ஸ்கொயர்ல தான் எக்யூப்மெண்ட் வாங்கினேன். என்னோட ஃபர்ஸ்ட் மைக் எல்லாம் அங்கே தான் வாங்கினேன். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆர்டிஸ்டா இருந்தப்ப வந்திருக்கேன் சிங்கப்பூருக்கு. அதுக்கு அடுத்த ஒரு ஃபேஸ்ல வந்திருக்கேன். இப்போ என்னோட கான்சர்ட் இங்கே நடத்த வர்றது எனக்கே கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கு. உங்களோட ஃபேவரட் சாங் என்ன? உங்களுக்கு நீங்க பண்ண மியூசிக்ல உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு பிடிச்ச பாட்டு, ஒரு அப்பா கிட்ட உங்களுக்கு எந்த குழந்தை பிடிக்கும்னு கேட்டா அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? எனக்கு வந்து போகட்டும் 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 போ. எனக்கும் அது ரொம்ப ஸ்பெஷலான பாட்டு. ஏன்னா அந்த கொரோனால வந்து பயங்கர எல்லாரும் டிப்ரெஷன்ல இருந்த போது எல்லாரும் இருந்தோம். அடுத்து என்ன ஆகும் போது தெரியாதப்ப நான் எழுதின அந்த பாட்டு அது. எனக்கும் அது ரொம்ப ஸ்பெஷலான பாட்டு. ஸோ ஐ லவ் தட் சாங். தேங்க்யூ. நினைச்சேன் அவன் தான் கேட்கறான். ஓகே டன். This is a very special song because I wrote it in a very uncertain point in my life, in our lives during the lockdown. So அந்த ஆல்பம்ல தான் வந்துச்சு நான் ஒரு ஏலியன்ல. எல்லாம் முடிஞ்சு திரும்பி பார்த்தா நினைவு மட்டும்தான் இருக்கும். அந்த நினைவில் வாழும் சில ஞாபகங்கள் தான் கடைசி வரைக்குமே நிலைக்கும். நல்ல நட்பு சுற்றி சொந்தம் கடைசி வரைக்குமே அன்ப தரணும். ஒரு வேலை மரணம் வந்தா கூட நான் சிரிச்சுக்கிட்டே தான் கண்ணை மூடணும். நான் சிரிச்சுக்கிட்டே தான் கண்ணை மூடணும். Say the lift the stepping stone of success. இதை விட்டா என்ன catch the next bus. வாழ்க்கை ஒரு முறை தான் வாழ்வோமே முறையா. பணம் வெறும் கரையா அரிச்சிடும் அழிச்சிடும். நிம்மதி என்பது பொன் இல்லல்ல, பொருள் இல்லல்ல, புகழ் இல்லல்ல. நிம்மதி என்பது மண்ணில் உள்ள எல்லா உயிர் மீதும் நீயும் நானும் அன்பை கொள்ள. போகட்டும் போகட்டும் போ, உன் சோகங்கள் போகட்டும் போ. போகட்டும் போகட்டும் போ, உன் கோபங்கள் போகட்டும் போ. போகட்டும் போகட்டும் போ, போகட்டும் போகட்டும் போ. உங்க ஒரு சின்ன கிஃப்ட் வச்சிருக்கீங்க. Thank you. Thank you so much. Thank you. Thank you. Thank you. Thank you for being. நீங்க எல்லாரும் அழ வைக்கிறீங்க. கரெக்ட் எல்லாரும் இப்ப சரி. இப்ப ரோஹித் ஃப்ரம் மேஜிக் பால் ஒரு கேள்வி வச்சிருக்காரு. Thank you Ravi. கான்செப்ட் வருவல்ல? We love a great experience. அங்க வந்து நம்ம அழுதுட்டு இருக்க கூடாது. ஓகேயா? இல்ல இருக்கும் உன்னோட சோகம் உன்னோட இது எல்லாம் தூக்கி போட்டு நீ போறப்ப என்ஜாய் பண்ணிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு போறதுக்கு எல்லாமே இருக்கும். நீ என்ன வேணா பண்ணலாம் கான்செர்ட்ல. Being you is why Return of the Dragon Machi is happening. Being you is the reason why I am coming on stage. I want to be a part of your life. I want to be a part in your journey, in your happiness, in your sorrow. Thank you for being a fan. I am forever grateful. என் ரசிகனாக இருப்பதற்கு ரொம்ப 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 நன்றி. See you in the concert, Ravi. உங்களை பார்க்குறோம். Okay, Rohit. Adi bro, first of all,